வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா அம்மனுடைய அருள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கப்பெற்று அந்த எப்படி ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாளோ அதே மாதம் தான் இந்த அக்டோபர் மாதமும் இந்த அம்மனுடைய அருளால எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மாதத்துல நவராத்திரி 2ஆம் தேதி தொடங்குகிறது, 12ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த 9 நாட்கள்ல நீங்க மிக ஸ்ரத்தையோடு ஒரு ஆத்மார்த்தமோடு பூஜை செய்தீங்கன்னா, வழிபாடு செய்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் இல்லாது ஆண்களும் உங்களால முடிந்த ஒரு பூஜைகளை செய்யுங்க. இந்த நவராத்திரியில அது செய்யும் போது உங்களுக்கு தேவையான ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரிய வரும். அதனால நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். சிம்ம ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், ஒரு முயற்சியோட தன்னம்பிக்கையோட மிகவும் ஒரு வெறித்தனமாக வாழக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். ஏன்னா அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சிம்மமாக இருக்கிறது அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது. அதாவது என்னன்னா ஒரு காட்டுக்கே ராஜாவா இருக்கணும்னாலும் அந்த இடத்துல ராஜாவாக இருக்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திப்பாருன்றது எல்லோருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கணும்னாலும் அந்த ராஜா அனுபவிக்கக்கூடிய வழிகள் ஏராளம் தான். அந்த அளவிற்கு தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா மிக வேதனையான ஒரு வழிகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அந்த வழியின் மூலமாகவே ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம எந்தவா இருந்தாலும் நல்லா வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு வெறித்தனம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வாழ்ந்தும் காட்டக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான். நிறைய பேர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதிலிருந்து மீள முடியாத ஒரு துன்பத்திற்கு நீங்க கீழே இறங்கி வந்திருக்கிறீங்க. எவ்வளவோ பெரிய பெரிய வாழ்க்கை, யாரெல்லாம் பெரிய பெரிய விஐபிஸ், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய சினி ஆர்டிஸ்ட், அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய விவிஐபிகளோட ஒரு தொடர்பு இருந்து இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆட்களாக தான் நீங்க சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேர் இருந்துருக்கீங்க. இது எல்லாமே உங்களுடைய கிரகங்கள் காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு உங்களுடைய தசாபுத்திகளும் அது தேவையில்லாத ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள், அதாவது ஒரு நீண்ட கால தசாபுத்தி, ராகு தசையோ இல்ல சுக்கிர தசையோ இல்ல புதன் தசை, சனி தசை, இந்த மாதிரியான நீண்ட கால தசாபுத்திகள் வரும்போது ஒரு 20 வருஷம் 17 வருஷம் நல்ல பீரியட்ல சூப்பரா இருந்தோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையை அழிந்து போகக்கூடிய அளவிற்கு நிறைய கடன்கள், அந்த கடன்னால வாழ்க்கையவே தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் முயற்சிகள்லாம் செஞ்சிருப்பீங்க. ஏன்னா அந்த வழியை தாங்க முடியாது இவர்களால. ஏன்னா அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோட நாங்க வாழணும் அப்படின்னு நினைச்சதுனால அந்த வழி வரும்போது இவர்களால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கி இருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தருமே சரி அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு வெறியோட தான் இருந்துட்டு இருப்பீங்க. அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2 கிரகங்களோட சேர்க்கை பெறுகிறார். லாபஸ்தானாதிபதியோட சேர்க்கை பெறுகிறார். அடுத்து அந்த தடையை கொடுக்கக்கூடிய அந்த கேதுன்ற சர்ப்ப கிரகங்களோட சேர்க்கை பெறுகிறார். பெறும்போது இந்த காலகட்டம் மாதத்தின் முற்பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைப்பதற்கு, நீண்ட நாட்களாக பணம் வந்திருக்காது உங்களுடைய நண்பருக்கு, உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு யாருக்காவது கடனா கொடுத்துருப்பீங்க. அந்த ஊழியர் கூட உங்க வேலையை விட்டு போயிருப்பாரு, உங்களுடைய கடன் அப்படியே இருந்திருக்கும். ஏன்னா கொடுத்தது நீங்க சிம்மராசி அன்பர்கள் கடனா கொடுக்கறது சும்மா 10,000 2,000 கொடுக்க மாட்டீங்க, லட்சக்கணக்குல தான் நீங்க உதவியும் செய்வீர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த பணம் எல்லாமே வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக
நேரமாக தான் இருக்கும். வாரா கடன்கள் எல்லாமே வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ வருஷம் கழிச்சு இந்த பணம் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு நீங்க மலைச்சு நிற்கக்கூடிய ஒரு நேரமாக கூட இருக்கும். ஏன்னா நீங்க எடுத்த முயற்சிகள் எவ்வளவோ விடாமுயற்சியோட எப்படியாவது நம்மளுக்கு அந்த பணம் வந்துடணும். ஏன்னா நீங்க சிறுக சிறுக உங்களுடைய வேர்வை சிந்தி உழைத்த பணம், அது நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அது தேவையில்லாம ஒரு இடத்துல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த மாதிரியாக வரவேண்டிய பணங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முதல் எதிரி யாருன்னா தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க தான். எப்படி தன் கையே தன் விரலே தன் கண்ணை குத்துமோ அந்த மாதிரிதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே இவர்களை அவமானப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் பேசியிருப்பாங்க. ஏன்னா ஊருக்குதான் ராஜாவே உரிய வீட்டுக்குள்ள ஒரு பூனையாகவும், அதாவது ஒரு யாருமே மதிக்காத அளவிற்கு ஏளனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்கள் யாருக்காக அவ்வளோ ஒரு துன்பத்தையும் தாங்கிக்கிட்டீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களே ஒரு சிறு இதுக்கு கூட மதிக்காதவர்களாக தான், அவங்களுக்காக தான் நீங்க உழைச்சிருக்கீங்க, கடன் பட்டிருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்க இன்னைக்கு நேரத்துக்கு உங்களே அவமானப்படுத்தி பேசிட்டு போவாங்க. நீங்க எல்லாம் எதுக்குமே உழைப்பதற்கு ஒரு சரியான ஆளே கிடையாது அப்படின்னு நம்மளை பார்த்தே அவங்க பேசும்போதுதான் அதனுடைய வேதனைகள் வலிகள் இது எல்லாத்தையுமே மறந்து போகக்கூடிய ஒரு நாட்கள் வராதா, நான் ஒரு சுறுசுறுப்பாக ஆக்கக்கூடிய ஒரு நாட்கள் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்க சிம்மராசி என்பர்கள். அதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் வரப்போகுது. அதே சமயத்துல ஒருத்தர் வலு விளக்கும் போதுதான் மற்றவர்களுடைய ஒரு சுய ரூபங்கள் தெரிய வரும். அதே மாதிரிதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் இதுவரைக்கும் நீங்க ரொம்ப யார்கிட்ட எல்லாம் நம்பிக்கையா இருந்து பேசுனீங்களோ அவர்களுடைய சுய ரூபமும் இப்போ உங்களுக்கு தெரிய வரப்போகுது இந்த மாதத்துல. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல வலு விளக்குறாரு, நீசம் ஆகுறாரு. அதனால உங்களுக்கு மற்றவர்களுடைய பாசமும் நேசமும் ஒரு கற்பனையாக தான் இருக்க போது இந்த மாதத்துல. இப்போ நீங்க அவங்கள பத்தி புரிஞ்சுக்க கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்துல வரப்போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் நிறைய பேர் உயர் அதிகாரிகளினுடைய டார்ச்சர், தொந்தரவு, கொடுமைகள் மூலமாக கடுமையாக உழைத்தும் கூட அவர்கள் கிட்ட நீங்க நல்ல பேரே வாங்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய அளவுல தொந்தரவு சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க வேலையை விடணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த மாசம் வேலையை விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க ஒரு கையில வேலையை வச்சுக்கிட்டு மறுபுறம் நீங்க வேலையை விட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு சாதகமான மாதமா இருக்கும். இல்ல இந்த கையில எந்த வேலையும் இல்லை, என்னால இனிமே வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 மாத அளவிற்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல தாமதங்கள் இருக்கும். அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல அந்த வேலை கிடைப்பதுல தாமதங்கள் இருக்கும். ஏன்னா உங்க ராசி அதிபதி நீச்சம் ஆகுறாரு. அவர் நீச்சத்துல இருந்து வெளியில வரணும், அதுக்கப்புறம் இன்னொரு ராசி தாண்டணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புல ஒரு சில சாதகமான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான ஒரு உறவுகள்ல ஒரு மேன்மை அடைவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறதுனால, பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறதுனால இந்த மாதம் நீங்க நினைச்ச ஒரு விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடிவதற்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறுவதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.